மேட் பகுதியில் 76வது கேள்வி. டீச்சர் என்பது AETEREH என்று குறிப்பிடப்பட்டால் ப்ராப்ளம் என்ற சொல்லை எவ்வாறு குறிப்பிடப்படும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு 4 ஆப்ஷனும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த டீச்சருக்கும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இங்கே ஒரு எழுத்து தொகுதி கொடுத்துருக்காங்களா, இதுக்கும் என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. இப்போ மூன்றாக பிரிங்க. டி சரிங்களா, இங்கே HER அப்படிங்கிறத பிரிங்க. இங்கிட்டு 3 அங்கிட்டு 3 தொகுதியாக இடையில 1 இருக்குது. இப்போ இது எல்லா எழுத்துக்களையும் பாருங்களேன், இது அப்படியே என்ன செஞ்சுருக்காங்கன்னா மாற்றி எழுதியிருக்காங்க. ஏ லாஸ்ட்டில் இருக்குது, அது ஃபஸ்ட்டு வரணும். இ அடுத்து மாற்றணும், டி அடுத்து மாற்றணும், அப்படியே மாற்றி எழுதியிருக்காங்கல்ல. அதே போல் இங்கேயும் பாருங்கள், REH அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ சியிலேருந்து எப்படி ஈயா போச்சு அப்படின்னம்னா ஒரு எழுத்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா விட்டுருக்காங்க, சி. அதுக்கப்புறம் டி வரணும், இங்கே என்னவா மாற்றிருக்கோம், ஈயா மாற்றிருக்காங்க. இப்போ அதே போல் இந்த இதுக்கும் பாருங்கள், இங்கேயும் 3ஆக பிரிங்க. ப்ரா அடுத்தது லெம் அப்படின்ட்டு இந்த பி இருக்கட்டும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதிக்கணும், இங்கே ஓ வரணும், அதுக்கப்புறம் ஆர் வரணும், அதுக்கப்புறம் என்ன வரணும், பி வரணும். இப்போ இங்கே பி இருக்கா, அதுக்கப்புறம் என்ன வரணும், சி வரணும். ஆனால் ஒரு எழுத்து விட்டுட்டு எழுதுனால இங்கே டி போடணும். அப்புறம் இந்த 3 அப்படியே மாற்றுங்க நீங்கள். எம் அடுத்தது இ அடுத்தது என்ன போட்டுக்கணும், எல். இப்போ ஆன்சர் என்னன்னா ORPDMEL. ஆப்ஷன் சி தான் நமக்கு என்ன வரணும் அப்படின்னா விடையாக வரணும். 77வது கேள்வி. ஒரு குறியீட்டு மொழியில் ஃபுட் இஸ் ஃப்ரெஷ் என்பது DYINPQ என்றும், பிரிங் ஃப்ரெஷ் ஃபுட் என்பது TQPQDY என்றும், ஃபுட் இஸ் நாட் என்பது DYINTO என்றும் குறியிடப்பட்டுள்ளது. ஃப்ரெஷ் என்ற வார்த்தைக்கான குறியீடு என்ன அப்படின்ட்டு கேள்வி தான். உங்களுக்கு ரொம்ப அப்படியே சுற்றி கேட்ட மாதிரி இருக்கும். விடை கண்டுபிடிக்கிறது ரொம்ப எளிமைதான். இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கத பாருங்கள், ஃபுட் இஸ் ஃப்ரெஷ் சரிங்களா. இப்போ நமக்கு என்ன வார்த்தைக்கு தேவை அப்படின்னா ஃப்ரெஷ் அப்படிங்கிறதுக்கு எது பொருந்தும் அப்படின்னு தானே கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா எதுலலாம் ஃப்ரெஷ் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுட் இஸ் ஃப்ரெஷ். செகண்டில் பாருங்கள் பிரிங் ஃப்ரெஷ் ஃபுட் அப்படின்ட்டு. அப்போ இதுலேயும் என்ன இருக்குது, ஃப்ரெஷ் இருக்குது. தேர்டு பார்த்தீங்கன்னா ஃபுட் இஸ் நாட். அப்போ இங்கே நமக்கு என்ன இல்லை, ஃப்ரெஷ் இல்லை. ஸோ நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது இந்த 2 மட்டும்தான். ஸோ இப்போ ஃபுட் இஸ் ஃப்ரெஷ், அடுத்தது பிரிங் ஃப்ரெஷ் ஃபுட்டுன்ட்டு. இதில் உங்களுக்கு 3 வார்த்தைகளுக்கு இங்கே 3 குறிகள் கொடுத்துருக்காங்களே, DYINPQ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது பொருத்தமாக இருக்குன்னு பாருங்கள். DY இங்கேயும் DY இருக்குது, இங்கேயும் DY இருக்குது, இங்கேயும் PQ இருக்குது, இங்கேயும் நமக்கு என்ன இருக்குது, PQ இருக்குது. அப்போ இந்த 2 இதில் தான் என்ன வரணும், ஏதோ ஒன்று ஃப்ரெஷ்ஷுக்கு பொருந்துதா அப்படின்னு பார்க்கணும். அப்போ நமக்கு எது தேவையில்லை, இங்கே இன் அப்படிங்கிறது நமக்கு என்ன இல்லை, தேவையில்லை சரிங்களா. இப்போ அடுத்தது பாருங்கள், ஃபுட்டு ஃப்ரெஷ்ஷு, இங்கேயும் என்ன இருக்குது, ஃப்ரெஷ்ஷு ஃபுட் இருக்குது. அப்போ எடுத்தோம் கவுத்தோன்னு என்ன செஞ்சிட முடியாது, ஏதோ ஒரு வார்த்தை என்ன செஞ்சிட முடியாது, போட முடியும். ஏன்னா 2 வார்த்தை அங்கேயும் பொருந்தது இங்கேயும் பொருந்தது. அப்போ ஃபுட்டுக்கு எது அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சா தான் ஃப்ரெஷ்ஷுக்கு என்னங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அது எளிமை தான். இங்கே ஃபுட் இருக்கா, வேறு ஏதாவது சென்டென்ஸில் ஃபுட் இருக்கா அப்படின்னு பாருங்கள். இங்கே நமக்கு தேர்டில் பார்த்தீங்கன்னா ஃபுட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இங்கே வேறு என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். DYINTO ஏற்கனவே நம்ம எதை எடுத்துட்டோம், இன் கிடையாது அப்படின்னு எடுத்துட்டோம்ல. மிச்சம் என்ன இருக்குது நமக்கு, டிஒயும் டிஓவும் இருக்குது. இப்போ மேலே சென்டென்ஸில் எதெல்லாம் பொருத்தமாக நம்ம சொன்னோம், பிக்யூவும் டிஒயும் சொன்னோமா. அப்போ இங்கே என்ன இருக்குது நமக்கு, ஃபுட் அப்படின்னு இருக்குது. அப்போ ஃபுட்டுக்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா டிஒய் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். மிச்சம் நமக்கு என்ன இருக்குது, பிக்யூ இருக்குது. அப்போ ஃப்ரெஷ்ஷுக்கு என்ன வரணும் அப்படின்னம்னா பிக்யூ. ரொம்ப எளிமையான கேள்வி தான் இதுவும். ஆப்ஷன் சி பிக்யூ அப்படிங்கிறதான் விடையாக வரணும். 78வது கேள்வி. போர்ச்சுகல் லிஸ்பன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ போர்ச்சுகலுக்கும் லிஸ்பனுக்கும் என்ன தொடர்புன்னு பார்க்கணும். போர்ச்சுகல் அப்படிங்கிற நாட்டினுடைய தலைநகரம் லிஸ்பன். அப்போ மற்ற 3ல் எது பொருத்தமாக வருது அப்படின்னு பார்க்கணும். மொசாம்பிக் அப்படிங்கிறதனுடைய தலைநகரம்னு பார்த்தோன்னா மபுதோ. அப்போ மாடோலா அப்படிங்கிறது கிடையாது. துருக்கிக்கு அன்காரா தான், இஸ்தான்புல் கிடையாது. நியூசிலாந்துக்கு வெலிங்டன், கான்பரா கிடையாது. இத்தாலிக்கு ரோம். அப்போ எது பொருத்தமாக வருது அப்படின்னா ஆப்ஷன் டி இத்தாலி, ரோம். 79வது கேள்வி ரொம்ப எளிமையான கேள்வி தான். 1, 3, 7, 13, 21, 31 மிஸ்ஸிங் த நம்பர் சீரீஸ் அப்படின்ட்டு வந்திருக்கு. விடுபட்ட எண்ணை கண்டறிதல் அப்படிங்கிற ஒரு கணக்குக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி கணக்கில் நமக்கு ஏதாவது ஒரு க்ளூ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் எப்படி மாறுது அப்படின்ட்டு. ஒன்று அடிஷனாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா அதனுடைய வர்க்கமாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. 1, 3 இங்கே 2 கூடி இருக்குது. 3லேருந்து 7 போகிறதுக்கு இங்கே 4, அடுத்தது 6, அடுத்தது 8, அடுத்தது 10. அப்போ 2, 4, 6, 8, 10 எவ்வளோ கூடுதுன்னா 2 2ஆக கூடுது. அப்போ 10க்கு அப்புறம் என்ன வரணும், நமக்கு 12 வரணும். இப்போ இது ஒரு சீரீஸாக இருக்கான்னு பாருங்கள். 1 2ஐயும் கூட்டினா 3, 3 4ஐயும் கூட்டினா 7, 7 6 13, 13 8ஐயும் கூட்டினா 21, 21 10ஐயும் கூட்டினா
31. அப்போ 31 12 கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னம்னா 43 கிடைக்கும். நமக்கு என்ன விடை வரணும் அப்படின்னம்னா 43. ஆப்ஷன் டி 43 அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்கள். பிபிஒய் இஎன்பி அடுத்து வரக்கூடியது நம்ம கண்டுபிடிக்கணும். கேஜேஹெச் என்ஹெச்கே. இப்போ ஒரு தொகுதி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. இப்போ பிபிஒய் இஎன்பி அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே ஒன்று சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே 3 இங்கே 3 இங்கேயும் நமக்கு என்ன வரணும் அப்படின்னா 3 வரணும். அடுத்தது இங்கே ஒரு 3 இங்கே ஒரு 3 கொடுத்துருக்காங்கல்ல. இப்போ இதுக்கெல்லாம் என்ன தொடர்பு அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா இங்கே என்ன வார்த்தை வரும் எழுத்துக்கள் வரும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன செஞ்சிடலாம் கண்டுபிடிச்சலாம். இப்போ இங்கே பி அடுத்தது இ இருக்கா, இது எப்படி மாறி இருக்கும் அப்படின்னா பி சி அடுத்தது டி. அப்போ எத்தனை எழுத்துக்கள் தாண்டி போயிருக்கு? 2 எழுத்துக்கள் தாண்டி போயிருக்கு. சரிங்களா, 2 எழுத்தை கூட்டி அப்போ இ போட்டிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, இங்கே இ இருக்கா, அப்போ 2 எழுத்து தாண்டி போனால் என்ன வரணும்? இ எஃப் ஜி. சரிங்களா, அப்போ அடுத்தது என்ன வரணும்? ஹெச் வரணும். ஓகேங்களா, சரி, இதுவரை கண்டுபிடிச்சிருக்கோம். இது சரியா அப்படிங்கிறது நம்ம என்ன செஞ்சுக்கலாம், செக் பண்ணி பார்த்துக்கலாம். எப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இங்கே என்ன வந்துட்டு நமக்கு ஹெச். அடுத்து எத்தனை எழுத்துக்கள் நமக்கு போகணும்? ஐ ஜே. 2 எழுத்துக்கள் தாண்டினா நமக்கு என்ன வருது? கே. அப்போ நமக்கு ஹச்சுக்கு கண்டுபிடிச்சது நமக்கு சரிதான். சரிங்களா, அடுத்தது பாருங்க, இங்கே பி இருக்கு, இங்கே என் வந்திருக்கு. நமக்கு எப்படி வருதுன்னு பாருங்க. இங்கே பி இருக்கு, அப்போ பிக்யூஆர்எஸ்டி அப்படி தானே போகும். ஸோ அசெண்டிங் ஆர்டர் இல்லாமல் டிசெண்டிங் ஆர்டரில் நீங்கள் யோசிச்சு பாருங்க. இங்கே என்ன இருக்கு? என் இருக்கு. எத்தனை எழுத்துக்கள் நமக்கு விடுபட்டிருக்கு? ஓ மட்டும்தான் விடுபட்டிருக்கு. என் ஓ பி. அப்போ ஒரு எழுத்து தானே விடுபடுது. அப்போ இங்கே என்ன வரணும் அப்படிங்கிறத பாருங்க. இங்கே எண் இருக்கு, அதுக்கு முன்னாடி என்ன எழுத்து வரும் அப்படிங்கிறத பாருங்க. ஸோ இங்கே எண் இருந்துச்சுன்னா நமக்கு இங்கே என்ன வரணும்? எல். எல்லுக்கு அப்புறம் நமக்கு எத்தனை எழுத்து விடும்? நம்ம எம். அதுக்கப்புறம் என்ன வந்துடும்? நமக்கு என் வந்துடும். சரி, இங்கேயும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஜே இருக்கு, அப்போ ஜே கேஎல் ஒரு எழுத்து தான் விடுபடுது, அப்போ எல் வந்திருக்கு. அதுவும் நமக்கு என்னதான் சரிதான். அடுத்ததாக பாருங்க, இங்கே ஒய் இருக்கு, இங்கே பி இருக்கு. இது எப்படி வந்துச்சு அப்படின்னு பாருங்க. ஒய், அதுக்கப்புறம் என்ன வரும்? இசட் வரும். அப்புறம் என்ன வரும்? நமக்கு ஏ வரும், அப்புறம் பி வரும். அப்போ எத்தனை இது விட்டுருக்காங்க? நமக்கு 2 விட்டுருக்காங்க. அப்போ பிக்கு அப்புறம் என்ன பாருங்க? சி விடணும், அடுத்து என்ன விடணும்? டி விடணும், அப்புறம் என்ன வரும்? நமக்கு இ. இதை வச்சு நம்ம இங்கேயே செக் பண்ணிக்கலாம். இ எஃப் ஜி. அப்போ இங்கே 2 எழுத்தை விட்டால் நமக்கு என்ன கிடைச்சிரும்? ஹெச் கிடைச்சிரும். அப்போ நமக்கு என்ன விடை வரணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹெச் எல் இ அப்படிங்கிறதா விடையாக வரணும். ஆப்ஷன் பி ஹெச்எல்இ அப்படிங்கிறத சரியான விடை. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு வேறு ஏதாவது ஷார்ட்கட் மெத்தட் இருந்தாலும் நீங்கள் அதை சொல்லலாம். இந்த கேள்வி பாருங்கள், 81வது கேள்வி. ரோஜாக்கள் சிவப்பு உடை அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப எளிமையான கேள்வி தான். இதை ஒரு வெண்படமாகவே நம்ம என்ன செஞ்சோம்னா பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன செஞ்சிருக்காருன்னா, ஒருத்தர் வந்து சிவப்பு கலரில் ட்ரெஸ் போட்டிருக்காப்புல. அடுத்து என்ன செஞ்சிருக்காரு? அதோட உடையை குறிக்கிறதுல, அப்போ அந்த உடை என்ன கலரில் இருக்குது? சிவப்பு கலரில் குறிக்கிறதுனால அது என்ன இருக்கணும்? இந்த வட்டத்துக்குள்ளே வரணும். அடுத்தது ரோஜா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ரோஜாவும் என்னதான் வரணும்? சிவப்பு கலர் வண்ணத்தில் தான் வரணும். அப்போ இது உடை, இது சிவப்பு அப்படிங்கிற அந்த வண்ணம், இது வந்து உடை, இது வந்து ரோஜா. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எத்தனை சதுரங்கள் உள்ளன? இப்போ நமக்கு வரிசையும் காலமும் சரியாக கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பாருங்கள். இப்போ 1 2 3 இருக்குது, ஆனால் இங்கே எத்தனை இருக்குது? 1 2 தான். ஸோ நம்ம காலம்னு போகும்போது நமக்கு எத்தனை இருக்குது? 3 இருக்குது. இங்கே வரிசையும் போகும்போது நமக்கு 2 தான் இருக்குது. இப்படி சமம் இல்லாத நேரமாக இருந்துச்சு அப்படின்னம்னா நம்ம என்ன பண்ணணும்னா பெரிய நம்பரை முதல்ல என்ன செஞ்சுக்கணும்? எடுத்துக்கணும். இப்போ பெரிய நம்பர் என்னது? நமக்கு 3. சரிங்களா, அடுத்தது நமக்கு எத்தனை வரிசை நமக்கு இருக்குது? 2. அப்போ 3 × 2 அப்படின்னு போட்டுக்கணும். அதுக்கடுத்து இதுலேருந்து 1 குறையணும். இங்கே என்ன இருக்கும்? நமக்கு 2 வரணும். அதுக்கப்புறம் என்ன வந்துடணும்? 1. சரிங்களா, அப்போ 3 × 2 என்ன வந்துடும்? நமக்கு 6. 2 × 1 என்ன வரும்? நமக்கு 2. அப்போ மொத்தம் கூட்டினோம்னா என்ன வரும்? நமக்கு 8. அப்போ எத்தனை சதுரங்கள் எண்ணிக்கை இருக்குன்னு கேட்டால் 8. சி 8 அப்படிங்கிறதான் சரியான விடை. கேள்வி, எல் என்பது பெருக்கலையும், எம் என்பது வகுத்தலையும், பி என்பது கூட்டலையும், கியூ என்பது கழித்தலையும் குறித்தால் கீழே ஒரு மதிப்பு கொடுத்துட்டு எண்கள் ப்ளஸ் அல்ஃபபெட் கொடுத்துருக்காங்க. அதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது, உங்களுக்கு குறிய வந்து என்ன செஞ்சுருக்காங்க? ஒரு அல்ஃபபெட்டுக்கு என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஒரு கணித குறியீடு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கொஞ்சம் என்ன செஞ்சுக்கணும்னா பார்த்துக்கணும். போர்ட் மாஸ் விதியை பயன்படுத்தி என்ன செய்யணும்னா இந்த கணக்கு வந்து போடணும். ஃபஸ்ட்டு இப்போ பிக்கு வந்து ப்ளஸ், எம்முக்கு டிவிஷன், கியூக்கு மைனஸ்,
இங்கே இன்னொரு எம் கொடுத்துருக்காங்களோ அதுக்கும் டிவிஷன், எல் அப்படிங்கிறதுக்கு வந்து மல்டிப்ளிகேஷன். ஃபஸ்ட்டு அதை இது பண்ணிக்கோங்க. இப்போ போர்ட் மாஸ் விதிப்படி இதில் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வந்திருக்கு, டிவிஷன் வந்திருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு டிவிஷன் என்ன செஞ்சிடும், நீங்கள் முதல்ல பண்ணிக்கணும், அடிஷன் இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி. அப்போ 36 டிவைடட் பை 6 அப்படின்னு பார்த்தா நமக்கு என்ன வரணும், 36 6ஆல் வகுத்தோன்னா நமக்கு இங்கே 6 கிடைக்கும். அடுத்து இன்னொரு வகுத்தல் இருக்குல்ல, இங்கே 6 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ என்ன வரும், நமக்கு 3 கிடைச்சிடும் நமக்கு. சரிங்களா? அப்போ ஆக்சுவலாக என்ன இருக்கும், நமக்கு இங்கே 8, இங்கே இந்த இதுலேருந்து நமக்கு என்ன கிடச்சிருச்சு 6, அடுத்தது இந்த இதுலேருந்து நமக்கு என்ன கிடச்சிருச்சு அப்படின்னம்னா 3 நமக்கு கிடச்சிருச்சு. அடுத்தது போர்ட் மாஸ் விதிப்படி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பெருக்கல் நம்ம இது பண்ணிக்கணும். இப்போ பெருக்கல் இங்கே என்ன இருக்குது, இங்கே 3 இருக்கா, இங்கே என்ன இருக்குது 3. அப்போ 3 பெருக்கினா நமக்கு என்ன கிடச்சிரும், 9 கிடச்சிரும். அடுத்தது போர்ட் மாஸ் விதியில் என்னன்னு பாருங்கள், நமக்கு எங்கே அடிஷன் இருக்குது அப்படின்னு நம்ம பாருங்கள். ஃபஸ்ட்டு தான் நமக்கு என்ன இருக்குது, ஒரே ஒரு அடிஷன் தான் இருக்குது. அப்போ என்ன போடணும், 8 + 6. அப்போ நமக்கு என்ன கிடச்சிரும், 14 கிடச்சிரும். அதுக்கப்புறம் நமக்கு சப்ஸ்ட்ராக்ஷன் வரலாம். இங்கே மைனஸ், அப்போ 3 × 3 நமக்கு இங்கே என்ன கிடச்சிது அப்படின்னம்னா 9. அப்போ 14 - 9 அப்படின்னு கிடச்சா என்ன கிடைக்கும், நமக்கு விடை 5. ஆப்ஷன் டி 5 அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஒரு புகைப்படத்தை பார்த்து ரீமா, இந்த பையனின் அப்பா என் மகளின் அப்பா என்று கூறுகிறாள். அந்த பையன் ரீமாவின் மகளுக்கு என்ன உறவு? இது வந்து உறவு கணக்கு முறை. இது வந்து கேள்வி தான் ரொம்ப சுற்றி கேட்பாங்க. விடை வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும். இதுக்கு என்ன பண்ணணும்னா, அங்கே கொடுத்துருப்பாங்கள்ல, ஏதாவது ஒரு உறவு கொடுத்துருப்பாங்க. அந்த உறவாக உங்களை நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னம்னா இமேஜின் பண்ணிக்கணும். அப்படி இமேஜின் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதுக்கு விடை கண்டுபிடிக்கிறது ரொம்ப எளிமை. இப்போ உதாரணத்துக்கு ரீமா அப்படின்னு கொடுத்துருக்காங்களேன், இந்த ரீமா தான் நீங்கள் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கிட்டிங்கன்னா விடை கண்டுபிடிக்கிறது எளிமை. இவங்க வந்து ரீமா, இவங்க வந்து ஒரு பையனை பார்த்துட்டு, இந்த பையனுடைய அப்பா என் பொண்ணோட அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ அந்த பொண்ணும் இந்த பையனும் என்ன உறவு முறைன்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இவங்களுக்கு ஒரு டாட்டர் ஒருத்தவங்க இருக்காங்க. சரிங்களா? அந்த டாட்டர் இவங்கள அப்பா அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா இந்த பையனும் அப்பான்னு கூப்பிட்றான். அப்போ இவங்க 2 பேரும் என்ன வரணும் அப்படின்னம்னா அண்ணன் தங்கச்சி தான் வரும். ஸோ கேள்வி என்ன அப்படின்னம்னா, அந்த பொண்ணுக்கு அந்த பையன் என்ன உறவு முறை வேணும் அப்படின்னம்னா சகோதரன் உறவு முறை வேணும். சி சகோதரன். கீதா தன் மகனை விட 24 வயது மூத்தவள். 2 வருடங்களில் அவள் வயது மகனின் வயதை விட 2 மடங்கு அதிகமாகும். அவரது மகனின் தற்போதைய வயதை கண்டறியவும். மகனுடைய வயதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். கீதாவினோட வயது x + 24, ஏன்னா அவங்கள விட 24 வயசு கூட. 2 வருஷத்துக்கு அப்புறம் மகனோட வயசு என்னவாக இருக்கும், அப்போ x + 2 இருக்கும்ல. கீதாவினுடைய வயசு என்னவாக இருக்கும், x + 26 இருக்கும். நம்ம 24 ஏன் 26ன்னு போட்டோம்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் அப்படிங்கிறனால. சரிங்களா? இப்போ என்ன செஞ்சுருக்கோம், நம்ம கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் மகனுடைய வயதை விட கீதாவினுடைய வயது 2 மடங்காக என்ன செஞ்சுருக்கும், இன்க்ரீஸ் ஆகிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ x + 26 கீதாவோட வயது, அப்போ 2 மடங்கு அப்படிங்கிறனால பார்த்தோம் அப்படின்னம்னா அப்போ 2, ஸோ x + 2 அப்படின்னு என்ன செஞ்சுக்கணும், நம்ம போட்டுக்கணும். அப்போ இங்கே நமக்கு என்ன வரணும், x + 26. இங்கே நம்ம பெருக்கணும்னா என்ன வரணும், 2x + 4 அப்படின்னு வரணும். சரிங்களா? இப்போ நம்பர்ஸ் எல்லாம் என்ன செஞ்சிடலாம், நம்ம இந்த சைடு கொண்டு வந்துடலாமா. இங்கே பாருங்கள் 26. இப்போ இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் இங்கே வரும்போது என்னவா வரணும், மைனஸாக வரணும். இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ் அந்த சைடு போகும்போது ப்ளஸ் எக்ஸ் என்ன செய்யணும், நமக்கு மைனஸ் எக்ஸாக போயிடும். அப்போ நமக்கு இங்கே என்ன வரணும், 26 - 4 என்ன வந்துடும், நமக்கு 22. 2x - x என்ன வந்துடும் அப்படின்னா எக்ஸ். அப்போ நம்ம எக்ஸை தானே மகன் அப்படின்னு பார்த்துருந்தோம். அப்போ எக்ஸினுடைய வயது என்னவாக இருக்கும் அப்படின்னா 22 இருக்கும். ஆப்ஷன் டி 22 அப்படிங்கிறது தான் சரியான விடை. 87வது கேள்வி, கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளை ஆங்கில அகராதிப்படி வரிசைப்படுத்தும். ரொம்ப எளிமையான கேள்வி. டிக்ஷனரி படி அல்ஃபபெட், ஃபஸ்ட் அல்ஃபபெட், செகண்ட் அல்ஃபபெட் அப்படின்னு வச்சிங்கன்னா வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் ஏ 25431 அப்படிங்கிறது தான் ஆன்சர். 88வது கேள்வி, கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தையிலிருந்து பெற முடியாத வார்த்தை. இதில் வந்து ஆப்ஷன் ஏ தான் மீன் அப்படிங்கிறது வரணும். ஏன்னா உங்களுக்கு மேலே கொடுத்துருக்கிற மெஷர்ஸ் அப்படிங்கிறதுல வந்து என் அப்படிங்கக்கூடிய அல்ஃபபெட் என்ன செய்யலை, இல்லை. 92வது கேள்வி, எண் எழுத்து தொடரை படித்து பின்வரும் கேள்விக்கு பதிலளிக்கவும். மேலே நிறைய சிம்பிள்ஸ் அல்ஃபபெட் கொடுக்கப்பட்டுள்ள பிம்பத்தின் கண்ணாடி பிம்பத்தை காண்க. இங்கே ஒரு இமேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை நம்ம மிரரில் காமிச்சோன்னா என்ன மாதிரி தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு விடை வந்து ஆப்ஷன் பி.
அடுத்தது 90வது பாருங்கள். கொடுக்கப்பட்டுள்ள பிம்பத்தின் தண்ணீர் பிம்பத்தை காண்க. ஒரு அல்ஃபபெட் கொடுத்துட்டு அதை வந்து நம்ம வாட்டரில் காமிச்சா எப்படி தெரியும் அப்படின்ட்டு. ஆப்ஷன் டி. கொடுக்கப்பட்டுள்ள ஒரு பகடையின் 2 நிலைகளை கொண்டு பக்கம் 6 அப்படிங்கிறதுக்கு எதிர்பக்கம் வரும் எந்த எண் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 அப்படிங்கிறது வரும். அடுத்ததா எண் எழுத்து தொடரை படித்து பின்வரும் கேள்விக்கு பதிலளிக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நிறைய ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது, சிம்பிள்ஸ் இருக்குது, நம்பர்ஸ் இருக்குது. இதில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அனைத்து எழுத்துக்களும் நீக்கப்பட்டால் வலது முனையிலிருந்து 8வது உறுப்பு என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, ரைட் சைட்லேருந்து எதை எடுத்துடணும் அப்படின்னோம்னா, எழுத்துக்களை மட்டும் என்ன செஞ்சிடணும், நீங்கள் எடுத்துடணும். அப்போ 8வதாக என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி 8வது என்ன வரும் அப்படின்னா, அட் அப்படிங்கிற சிம்பல் வரும். அடுத்தது ஒரு கேள்வி, விடுபட்ட எண்ணை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் இது ஒரு தொகுதியாக இருக்குது, வலது பக்கம் ஒரு தொகுதி, இடது பக்கம் ஒரு தொகுதியாக இருக்குல்ல. இப்போ இந்த இடத்துல எப்படி நம்பர்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். 1, 2, 3 அப்படின்னு கூட்டியிருக்காங்க, வந்திருக்குங்களா. ஒன்று இது அடிஷனாக இருக்கலாம், மல்டிப்ளிகேஷனாக இருக்கலாம், சரிங்களா. சம்டைம்ஸ் ஸ்கொயர் அந்த மாதிரி கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ 1, 2, 3 அப்படிங்கிறது இப்போ இப்படி வரலாம்ல. 1 + 2 கூட்டினா நமக்கு என்ன வருது, 3 வருது. அப்போ 5 + 18 அப்படின்னு கூட்டினா நமக்கு என்ன வரணும், 13. ஆப்ஷன் சி 13 அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்த ஒரு கேள்வி, ஜனவரி 30, 2003 வியாழக்கிழமை என்றால் மார்ச் 2, 2003 அன்று என்ன நாள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜனவரி 30 அப்படிங்கிறது வியாழக்கிழமைன்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா. அப்போ இதில் நமக்கு எவ்வளோ நாள் இருக்கும், ஒரு நாள் நமக்கு மிச்சம் இருக்குது. ஏன்னா ஜனவரி 31 நாள், மிச்சம் ஒரு நாள் இருக்குது. அடுத்து பிப்ரவரி 28 நாள் தானே அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, கொடுக்கப்பட்டிருக்கிற வருடத்தை 4ஆல் வகுக்குங்க. அப்படி மீதி இல்லாமல் வகுப்பட்டுச்சுன்னா அது லீப் வருஷம். இப்போ நமக்கு 2003ங்கிறத நம்ம 4ஆல் வகுத்தோன்னா மீதி இருக்கும். அப்போ இதில் லீப் இயர் கிடையாது, இதுக்கு 28 நாட்கள் தான். மார்ச் 2வது நாள் தான் நம்ம என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ மொத்த நாட்களை நீங்கள் என்ன செய்யுங்க, கூட்டுங்க. இங்கே 1, இங்கே 28, இங்கே எத்தனை நாள்னா நமக்கு 2. இப்போ 28, 30, 31 நாள் நமக்கு வருது, சரிங்களா. அப்புறம் இந்த மட்டு எண் அப்படிங்கிற விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஞாயிறு அப்படிங்கிறது 0, திங்கள் 1, செவ்வாய் 2, புதன் 3, வியாழன் வெள்ளி 5, இது 4, 5, 6 அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கணும், வந்துடும். இப்போ 31 வந்திருக்கா. இந்த 31 நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா 7ஆல், ஏன்னா வார நாட்கள் அப்படிங்கிற கணக்குக்கு வகுக்கணும் நீங்கள். இப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 28 கிடைக்கும். மிச்சம் எவ்வளோ வருது நமக்கு, 3. இந்த 3 அப்படிங்கிறது என்ன பண்ணணும்னா, நமக்கு முதல்ல என்ன கிழமை கொடுத்துருக்காங்க, வியாழக்கிழமை கொடுத்துருக்காங்க, சரிங்களா. அப்போ அந்த வியாழக்கிழமையிலிருந்து இந்த நாட்களை வந்து கூட்டுங்க. அடுத்து வியாழன், அதுக்கப்புறம் என்ன செய்யணும், 3 கூட்டினீங்கன்னா வெள்ளி, அடுத்தது சனி, இன்னொரு நாள் நம்ம கூட்டணும் அப்படின்னா சனி, 2வது நாள் சனி, 3வது நாள் நமக்கு என்ன வந்துடணும் அப்படின்னா ஞாயிறு அப்படின்னு வந்துடணும். இந்த 3 இருக்குது, சரிங்களா. 3 இருக்குது. அப்போ வியாழன்லேருந்து நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த நாள் வெள்ளி, அடுத்த நாள் சனி, அடுத்த நாள் என்ன வரும் நமக்கு, ஞாயிறு. அப்போ விடை என்ன வந்துடும் நமக்கு, ஞாயிறு.